வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 0 லக்ஷ்மி. ஆக்சுவலி இந்த வீடியோவும் ஒரு அவசரத்தில் தான் போட்டுட்ருக்கேன். பட் இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், ரொம்ப ஆல்ரெடி டிலே அப்படிங்கிறனால. எஸ், நம்மளுடைய காவேரி, அதாவது லக்ஷ்மி பிரியா வந்து மறுபடியும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதில் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் க்ரஷ் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க, விஜய் அப்படின்ட்டு. நம்மளுடைய க்ரஷ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் மகாநதி விஜய் இருக்காங்க. ஆனால் அவங்களோட க்ரஷ் லிஸ்ட்டில் இளைய தளபதி விஜய் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல விஜய் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு நமக்கு எல்லாமே இப்போது மகாநதியில் இருக்க விஜய் தான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிட்டு அப்புறம் இளைய தளபதி விஜய் போகும். அப்படியாகி போயிடுச்சு. இளைய தளபதி விஜயோட ஃபேன்ஸோட மைண்ட் வைஸை கேட்டுட்டேன். சரி, எனிவே இந்த இடத்துல நிறையா விஷயங்கள் இருக்குது. தன் கூட ஒருத்தர் தன்னுடைய மூவியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக விஜய் தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்ட்டு மீண்டும் மீண்டும் இளைய தளபதி மேலே இருக்க அந்த அன்பை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஜிம் பார்ட்னராக வந்து ரித்திக் ரோஷன் வேணுமா, அப்புறம் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு எஸ்டிஆர் வேணுமா, ஒரு ஃபைட்டுனா அழகாக சமாதானப்படுத்துவார். கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் வந்து பேசி அழகாக சமாதானப்படுத்துவார் தனுஷ் பற்றி அப்படின்னு எக்கச்சக்கமாக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க காலேஜோட ஃபர்ஸ்ட் பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லைஃப்பில் லவ்வே இல்லைங்க அப்படின்ட்டும் அந்த பிரேக்கப்புமே ஒரு மியூச்சுவலாக முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு ரொம்ப டீசெண்டாக அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுன்னு இல்லை, பட் இருந்தாலும் லைஃப்பில் எல்லாருமே ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொட்டுட்டு வந்திருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு அந்த இதில் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸு தான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸை ரெண்டையும் சேர்த்து அவங்க ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கும்போது பயமாக இருந்துச்சு, வயிறு கலங்குச்சு அப்படின்னு. என்னது லவ்வுக்கு பற்றி பேசும்போது இப்படிலாம் சொன்னாங்க அப்படின்றத எப்படி பாருங்கள் கனெக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க ஃபேஸ் பண்ண நெகட்டிவ் கமெண்ட்டில் நீங்களாம் இந்த ஃபீல்டில் என்ன பண்ண போகிற, எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் கமெண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ராம்ப்ட் இருக்கிறனால தான் இன்னும் சீன்ஸ் நல்லா வருது அப்படின்ட்டும். அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் பற்றி நிறைய விஷயங்கள். முக்கியமானது என்னென்னா, இப்போ மகாநதி சீரியல் இருக்கிறது மோஸ்ட்லி அவங்களோட ஓன் ட்ரெஸ் தான். பட் இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெலாம் போகிறது வேணால் கொலபரேஷனில் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான ஸ்வீட்டான விஷயம் இருக்குது, அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். அடுத்து வந்து தனக்கே தெரியாத நிறைய விஷயங்கள்லாம் வந்து டாக்ஸில் போகும் இல்லையா, அதுக்கு வந்து எங்களுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கதையை பற்றி தான். ஏன்னா நான் இது 1000 முறை சொல்லியிருப்பேன் வீடியோவில், எந்த செலிப்ரிட்டிஸ்க்குமே நெக்ஸ்ட்டு ட்ராக் தெரியவே தெரியாது. எவ்வளோ தூரம் ரன் ஆகுங்கிறது வேணால் ஓரளவுக்கு தெரியும். பட் என்ன சொல்கிறதுனா, எழுத்தாளரே அவரே சொல்லியிருக்கார், ரைட்டரே, எங்களுக்கே இப்போ தாங்க தெரியும். சரி, அடுத்த மாதம் ஷூட்டிங்கில் என்ன கதைன்ட்டு டேரக்டருக்கும் தெரியாது, கதைக்குழுக்கும். அதுக்கப்புறம் சேனல் அந்த கதைக்குழு சொல்கிறதுக்கு ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டேரக்டருக்கே வரும். நம்ம திட்டுறதுன்னா பாருங்கள் எங்கெங்கே திட்டணுன்ட்டு. ஓகேவா? ஸோ அது மாதிரி இருக்குது. பட் இப்போ இருக்கிற ஹாப்பி ட்ராக் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த அழுகிற சீன்லாம் ரொம்ப கஷ்டங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளுடைய சுவாமியை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு காரணம் வந்துச்சு, அது ஒரு ட்ராக் அழகாக பேசியிருந்தாங்க. அமைதியாக இருக்கார் அப்படின்ட்டு. ஆனால் செட்டில் அவர் அமைதியாக அவரோட இதில் ஒரு ரூமில் தனியாக இருப்பார் அப்படின்னு நிறைய இடங்களில் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு அழகான ஒரு இன்டர்வியூ. நீங்கள் அந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு பிடிச்ச போர்ஷன் என்ன கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச போர்ஷன் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பேசலாம். ஸ்டே ஆன்.